எட்டாததை உனக்கு செய்வேன்னு சொன்னார். என்னன்னு அர்த்தம்? அவர் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த டெசிஷன் உங்க வாழ்க்கையில கட்டாயம் நடந்தே ஆகும். எந்த தடையும் அதை தடுக்க முடியாது. தீர்மானம் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதுன்றத நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும். தேவன் அழிவு வரும்னா உலகத்தை அழிப்பேன்னு சொன்னா கூட யோசிக்க மாட்டாராம். ஒரு வாத்தியாரு, ஒரு கிளாஸ் டீச்சரு வீட்டு பாடம் செய்யாத எவன்டா அப்படின்போது ஒரே ஒருத்தர் எந்திரிச்சான்னா அவனை வெளுவெளுன்னு வெளுத்துருவாரு. அவ்வளவு பேர் செஞ்சிருக்காங்க, நீ உனக்கு மட்டும் என்னடா அப்படின்னு. ஒரு 5 பேர் எந்திரிச்சான்னு வச்சுக்காங்களேன், ஏன்டா உங்களுக்கு மட்டும் என்னடான்னு கூப்பிட்டு கொஞ்சம் மீடியமா அடிப்பாரு. கிளாஸே எந்திரிச்சிட்டாங்க. நீங்கள் நிறைய பேர் வாத்தியார் இருக்கீங்க, என்ன செய்வீங்க? அடிக்கணும்னு முடிவு எடுத்தா அன்றைக்கி நைட்டு ஆமாம் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுற மாதிரி ஆகி போயிடும். இப்போ ஒரு முடிவுக்கு வரீங்க, இவ்வளோ பேர் மொத்தமாக எந்திரிச்சிட்டாங்கடா, ஒழுங்கு எல்லாரும் உட்காரு, நாளைக்கு செஞ்சுட்டு வந்துரு. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. எவன்டா பாவம் செஞ்சா நோவா காலத்து கேட்டால் உலகத்தில் 50 பேர் எந்திரிச்சாங்களாம், 50 பேர் அழிச்சிருந்தேன். ஐயா நம்பர் ஆஃப் பர்சன் கூட இருக்கிறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. தீர்மானத்தின் விவரம் சொல்றேன் கேட்டுக்க. This is what God's decree and decision. நான் எதிர்மறை ஒரு வியூல இந்த வசனத்தை நான் பேச வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் ஒரு முடிவெடுத்து விட்டால் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை பழைய ஏற்பாட்டில் ஏராளமான இடங்கள்ல அவர் காட்டுறாரு. தீர்மானம்னா அவர் லெவல்ல அது மிகப்பெரிய வார்த்தை. அவர் தீர்மானித்ததை வேறொருவன் மாற்ற முடியாது என்பதை நாம் அழிவுகளில் இருந்து பார்த்துக் கொள்கிறோம். இப்ப புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்மை குறித்து வேறு சில தீர்மானங்கள் எடுத்து வச்சிருக்கிறார். எப்பவுமே நெகட்டிவ் சைடில் பார்த்தாதான் ஒரு வேர்டோட பவரே தெரியுது. பாசிட்டிவாகவே நீங்கள் பார்க்கறதுனால பவர் தெரியல. நெகட்டிவ்ல தீர்மானம், நான் தேசத்தின் அழிவை கொண்டு வரும்படி தீர்மானம் பண்ணினேன். ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் திடீர்னு மதுரை 10 நாள் அழிய போது தேவன் தீர்மானிச்சிட்டான்னு சொல்லிட்டா மக்கள் என்ன செஞ்சுறாங்க? அப்படியே நம்புறாங்க. புறஜாதி கூட லைட்டாக நம்புவாங்க, இவங்க சாமியை கொண்டு போடக்கூடாதா, என்னடா பண்ணுறாங்கன்னு. உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க? ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ இன்னொரு பாஸ்ட் சரி அந்த மேட்டரை விட்டுருவோம். திடீர்னு ஒருத்தர் கர்த்தர் உன்னை சிஎம் ஆக்குவதற்காக உன்னை அடுத்து சிஎம் உன்னை தான் ஆக்க போகிறாரு தீர்மானம் பண்ணிட்டாருன்னு சொன்னால், ஏன்னா மனித மூளை, மனித எண்ணம் பாசிட்டிவா மட்டும் என்ன செய்ய மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன். அழிப்பேன்னு சொன்னப்ப விழுந்து விழுந்து ஜெபிச்சவன் ஒரு 10 தடவை ஜெபிச்சிருப்பான், இதுல ஒரு 5 தடவை கூட அப்படி ஆண்டவரேன்னு ஜெபிச்சிருக்க மாட்டான். ஏனென்றால் தேவன் நெகட்டிவா ஒரு தீர்மானம் எடுத்தானா நம்புறவன், பாசிட்டிவா ஒரு தீர்மானம் மேல எடுத்தார்னா அதை யாராலும் மாற்ற முடியாது என்பதை இந்த இரவு வேளையில் உன் இருதயத்தில் ஆழமாய் பதிக்கும்படி நான் விரும்புகிறேன். கேட்கிறார் சகரியாட்ட, எத்தனை தீர்மானம் எடுத்தேன், அந்த தீர்மானத்தெல்லாம் ஏதாச்சும் ஒன்று பழிக்காம போச்சா? பழிச்சிச்சு இல்லையா? அப்படித்தான் நீ வர்றவங்க வாழ்க்கையில் நான் சில தீர்மானங்கள் எடுத்திருக்கிறேன். அந்த தீர்மானங்கள் ஒரு நாளும் பலிக்காமல் போக போறதே கிடையாது. அவர் தீர்மானம் எடுத்துட்டார்னா அதனுடைய சேதம் மிகப்பெரிய சேதம். அதனால கண்டுக்கிட்டார், அவரை கண்டுக்க மாட்டேன்றார். அது மாதிரி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வந்து தீர்மானம் எடுத்துட்டாருன்னா சொந்த குமாரனை கூட கொடுத்து நினைச்சதை சாதிப்பாரு. ஆமென். நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். அது அர்த்தம் என்ன? அவர் நினைச்சதை முடிச்சிருவார். அதான் ஒரு தடவை லட்சுமிமால சொன்னேன், நினைத்ததை முடிப்பவர். அவருக்கு பேரு நினைத்ததை முடிப்பவன். யாருன்னா அது அவர் தான். நண்புக்குரிய உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு நான் சொல்லுவேன், இந்த இரவு வேளையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஹாஸ்ய உணர்வுக்காக நான் சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருடத்தின் முடிவில் தீர்மானம் எடுத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை குறித்து தீர்மானம் எடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை குறித்து தீர்மானம் எடுத்திருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து தீர்மானம் எடுத்திருக்கிறார். இந்த சபையை குறித்து தீர்மானம் எடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையை குறித்து தீர்மானம் எடுத்திருக்கிறார்.